எப்படி ஆடு பின்வாங்கி மறுபடியும் மோதுதோ அந்த மாதிரி அந்த செயலில் வெற்றி அடைகிற வரைக்கும் போராட்ட குணம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடியவர்கள் தான் அவங்க. உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்குமானா கிடைக்காது. அதாவது கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வழியா இருக்குங்க வடிவல் சொல்ற மாதிரி அந்த இவங்க நமக்கு அந்த ஹெச்ஆரா போயிட்டாங்கன்னா இவங்க எப்படிதான் இந்த மழையில கூட எப்படிதான் வந்து உட்காராரே தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு யாராவது நன்மை செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு திரும்ப நன்மை செய்யறதுல குறியா இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைனா இவங்க தான் இவங்களுக்கு பிரச்சனை. 40 years மேல ஆகிட்டாலும் ஏதோ ஒரு அடி வயிறு சம்பந்தமான பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்கும். இந்த இடத்துல சூரியன் உச்சமாகுறாரு. அதனால 2 வெப்ப கிரகங்கள் ஆட்சி சூரியன் உச்சம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமது கேம் சேஞ்சர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி சேனலில் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கின்றன. இப்பொழுது ஒவ்வொரு டேட் ஆஃப் பர்த் உடைய நபருடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும், பெயரின் ஆரம்ப எழுத்து அவர்களுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் போன்ற விவரங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தோம். நாம் இந்த ஆஸ்ட்ரோ நியூமராலஜி என்பது ஜாதகத்தை மையமாக வைத்து செய்வதனால் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராசிகளின் தன்மைகள் எவ்வாறு, அதாவது மேஷ ராசியில் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்றால் அவருடைய தன்மை எவ்வாறு இருக்கும், ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய நபரின் தன்மை எவ்வாறு இருக்கும், இந்த விவரங்களை நாம் முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்க வீட்டுல மேஷ ராசியில் ஒரு குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தைக்கு எது பிளஸ் எது மைனஸ் போன்ற விஷயங்கள் தெரிந்து கொண்டால் அந்த குழந்தை பின்னாளில் வெற்றி அடைவதற்கு தேவையான அனைத்து சாராம்சங்களையும் நீங்கள் வெகு எளிதாக கிரகித்துக் கொள்ளலாம். இதனால் ஒவ்வொரு ராசியில் இருக்கக்கூடிய நபர்களின் தன்மைகள் என்ன, அவர்களுடைய வெற்றி ஃபார்முலா என்ன, அவர்கள் எந்தெந்த துறைகளில் பிரகாசமாக வர முடியும் போன்ற அனைத்து விவரங்களையும் நம்மளுடன் ஷேர் செய்வதற்கு நமது ஜோதிட நண்பர் பிரசன்ன ஜோதிடர் ஜோதிட ஆச்சாரியா திரு ஆனந்தவேல் அவர்கள் இணைந்திருக்கிறார். வெல்கம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் மேஷ ராசியை பற்றி, மேன்மைகள் பொருந்திய இந்த மேஷ ராசி நபர்கள், ராசி அதிபதி செவ்வாய், மேஷ லக்னத்திற்கும் அதிபதி செவ்வாய், இதன் தாக்கம் என்ன, இவர்களுடைய பொதுவான சுபாவங்கள், இவர்கள் தங்களை மெருகேற்றிக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் போன்ற அனைத்து விவரங்களையும் விவரமாக நீங்கள் தெரிவிக்க வேண்டும். காலபுருஷனுக்கு முதல் வீடு. இந்த ராசியோடைய சின்னம் பார்த்தீங்கன்னா ஆடு. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த லக்னக்காரங்க நடுத்தர உயர உடையவர்களாக இருப்பாங்க. நல்ல உடல் கட்டுடைப்பு, உடல் கட்டமைப்பு நல்லா கட்டுமஸ்தா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. கொஞ்சம் நீண்ட கழுத்து உடையவர்களாக இருப்பாங்க. கண்ணுங்கள் பார்த்தா கொஞ்சம் சிவசவன்னு இருக்கும். ஏன்னா இது செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால உஷ்ண கிரகம். ஸோ அதனால கொஞ்சம் கண்ணு கருவிழி கொஞ்சம் சிவப்பாக இருப்பாங்க. இது மேலும் செவ்வாய்ன்றது ஒரு வெப்ப கிரகம். அதனால அது உடம்பு எப்பவுமே ஒரு உஷ்ண தேகத்து உடையவராக இருப்பாங்க. உஷ்ணன்றது இவங்களை விட்டு எப்பவும் நீங்காத ஒரு தன்மை தான். இந்த இடத்துல சூரியன் உச்சமாகுறாரு. அதனால 2 வெப்ப கிரகங்கள் ஆட்சி சூரியன் உச்சம். அதனால இது உங்களுடைய உஷ்ணநிலை எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும் உடம்புல. ஸோ இந்த கண்டிப்பா கொஞ்சம் கோப குணம் அதிகமா இருக்கும். ஏன்னா செவ்வாய்னா தளபதி, போர் குணம் கொண்டவர்களா இருப்பாங்க. காரியத்துல வெற்றி அடையணுன்ற ஒரு ஆதிக்கம் அதிகமா இருக்கும். இப்போ எப்படி வந்து ஆடு பின்னோக்கி சண்டை போடுறது, ஒரு செயல்ல இறங்கிட்டாங்கன்னு சொன்னா அதில் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் பின்வாங்க மாட்டாங்க. எப்படி ஆடு பின்வாங்கி மறுபடியும் மோதுதோ அந்த மாதிரி அந்த செயலில் வெற்றி அடைகிற வரைக்கும் போராட்ட குணம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடியவர்கள் தான் இவங்க. முகத்தில் தழும்பு இருக்கும் இவங்களுக்கு. அது அந்த தழும்பு பார்த்தாலே இவங்க வந்து ஒரு மேஷ லக்னக்காரங்க ராசிக்காரங்கன்றதை நம்ம ஆணித்தரமாக சொல்லலாம். இந்த ராசியில் சனீஸ்வர பகவான் நீச்சம் அடைகிறார். ஸோ அதனால இவங்க வந்து பேச்சாலே கெட்டு போகிறாங்க. ஏன்னா லக்னாதிபதியும் இவங்க தான், அவங்க வந்து அஷ்டமாதிபதியும் இவங்க தான். இவங்களுக்கு இவங்களே செய்வினை வச்சுருப்பாங்க. அப்போது
இவங்க உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்குமானா கிடைக்காது. அதாவது கால் வைக்கிற இடையெல்லாம் கண்ணி வெடியாக இருக்குன்ற வடிவல் சொல்கிற மாதிரி இவங்க வந்து இவங்களுடைய செயல்பாடுகள் இவங்களுடைய வேகத்தன்மையே இவங்களுக்கு அது பாதகமாகவே அமைஞ்சிடுது. ஸோ இந்த ராசிக்காரர்கள் வந்து உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கிறது கஷ்டமான ஒரு பிரச்சனையா இருக்குது. நெருப்பு சம்பந்தமான தொழில் அதிகமாக செய்வாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இபி வேலை செய்கிறது, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த வெல்டிங் ஒர்க்கு, ஆட்டோ வெல்டிங்கு, இந்த மாதிரியான தொழில், ஏன்னா செவ்வாய் ஆதிக்கக்கூடிய தொழில் தான் நிறைய இருக்கும். அவங்க செய்கிற தொழிலும் அந்த மாதிரியான அமைப்புகள் தான் கொடுக்குது. ஸோ அதிகாரமிக்க பதவி, தலைமை பதவி, இவங்கெல்லாம் ஹெச்ஆராக இருந்தாங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக பண்ணுவாங்க. ஏன்னா வெயில் அடித்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, அந்த டைம் 9 மணினா 9 மணிக்கு ஷார்ப்பாக இருப்பாங்க. அவங்க அந்த ஹெச்ஆராக போயிட்டாங்கன்னா இவங்க எப்படி தான் இந்த மழையில கூட எப்படி தான் வந்து உட்காராரே தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க இந்த செவ்வாய் ஆதிக்கம் உள்ளவங்க. ஒரு அதிகாரமிக்க பதவிகளெல்லாம் இவங்கெல்லாம் ஸ்டாஃபாக உட்காந்துட்டாங்கன்னா நிர்வாகம் சிறப்பாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஸோ அது அந்த வேகத்தன்மை அதிகமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில் சிறப்பாக இருக்கும் இவங்களுக்குலாம். யூனிஃபார்ம் போடுற தொழில் தான் இவங்களுக்கு மோஸ்ட்லி அமையும். எதுவாக இருந்தாலும் கப்பல் படை, கப்பல் படை, போர்ப்படை, கேப்டன், மிலிட்ரி, செஃப்பு. அதாவது சந்திரன்னா வந்து சின்ன சமையல்காரன்னு அர்த்தம். செவ்வாய்னா ஒரு 1000 பேருக்கு சமைக்கிறது. அப்போ பெரிய செவ்வாய் எங்கே பார்த்தாலும் அந்த யூனிஃபார்ம், அது செக்யூரிட்டி வேலைக்கு போகிறதுனால அங்கே கூட ஒரு யூனிஃபார்ம் இல்லாமல் இல்லை. ஸோ அதனால் இவங்களுக்கு யூனிஃபார்ம் போட்ட வேலை தான் அதிகமாக ஆதிக்கம் ஏற்படும். இவங்களுக்கு யாராவது நன்மை செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு திரும்ப நன்மை செய்யறதுல குறியாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைனா ஈகோ தான் இவங்களுக்கு பிரச்சனை. குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கூட இவங்க அந்த ஈகோவை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதை விட்டு கொடுத்தாங்க நல்லா இருக்கும். ஆனால் இந்த குணாதிசயங்கள் அவங்களை விட்டு போகிறது இல்லை. செவ்வாய்னா அந்த ஒரு ஈகோ பிளான். அதனால அந்த ஈகோ பிளானட்டை அவங்க விட்டு கொடுக்கறது இல்லை. அவங்க இவங்களே போய் வழியை போய் மாட்டிக்கிறாங்க. அதனால அவமானங்களையும் தேடி கொடுக்குறாங்க. ஏன்னா அஷ்டமாதிபதியும் அவங்க. ஸோ அதனால இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் மாட்டி அதனால பெரிய கஷ்டங்கள், துன்பங்களை கிடையிறாங்க. கடின உழைப்பாளிகள். இவங்கள மாதிரி ஒரு உழைப்பாளியை பார்க்கவே முடியாது. இவங்க ஒரு பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வராங்கன்றத, எப்படி இவங்க உழைப்பு கொடுத்து எப்படி வாழ்க்கையில் முன்னேறாங்கன்றத மேஷராசிக்காரங்க வச்சுதான் நம்ம ரொம்ப ஆக்டிவான ஒரு சுறுசுறுப்பானவங்க. விட்டு கொடுக்குற பழக்கம் வந்து இவங்ககிட்ட இருக்காது. மோஸ்ட்லி வாழ்க்கையில போராடி வெற்றி பெறக்கூடியவர்கள் இந்த மேஷ லக்ன ராசிக்காரங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. இவங்க வந்து நல்ல அறிவாளியா இருப்பாங்க, செல்வந்தா இருப்பாங்க. இவங்க வந்து நேர்த்தி கடன் ஏதோ ஒன்று பாக்கி வச்சிருப்பாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க, மேஷ லக்ன ராசியில அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நேர்த்தி கடன் ஏதோ ஒன்று பாக்கி வச்சிருப்பாங்க. லட்சுமி கடாட்சம் உள்ளவங்க, ஜோதிடத்துல நாட்டம் அதிகமா இருக்கும், மருத்துவ குணம் உள்ளவங்க, மருத்துவ நாட்டம் இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிற கையுமா இருப்பாங்க. ஒன்று கர்ப்பம் தரிக்கிறதுக்காக அடிக்கடி போவாங்க, இல்லை கலைக்கிறதுக்காக போவாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு மருத்துவ சம்பந்தமான தொடர்புக்கு ஆஸ்பத்திரி கையுமாவே போயிட்டு இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 40 இயர்ஸ் மேலே ஆகிட்டாலும் ஏதோ ஒரு அடி வயிறு சம்பந்தமான பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. பெண்கள் புகுந்த வீட்டில் போயிட்டாங்கன்னா நல்ல சொத்து சுகத்தோடு வாழக்கூடியவங்க. இந்த மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் தான் இவங்க வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள். இதில் பார்க்கும்போது அவங்க வந்து அறிவு திறன் மிக சிறப்பாக இருக்கும். போராட்ட குணம் ஜாஸ்தியாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு. ஏதோ ஒரு பரம்பரை சாபம் ஏதோ ஒன்று உள்ள இருக்கும் அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு. சுதந்திரமாக இருக்கணுன்ற எண்ணம் இவங்களை கட்டுப்படுத்த முடியாது அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. ஏன்னா அஸ்வினினாலே அது பொதுவாக அந்த குதிரை அது வேகத்தை கட்டுப்படுத்த முடியாது. அதனால அஸ்வினி நட்சத்திரக்காரங்களும் உங்களுடைய வேகத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஆமாம், இலக்கை நோக்கி ஆளுமை செய்யக்கூடிய ஆளுங்களாக இருப்பாங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. ஆரம்ப கால தசை பார்த்தீங்கன்னா கேது தசை, அதுக்கப்புறம் சுக்கிர தசை வந்தோடனே நல்ல ஷைன் ஆகிடுவாங்க இவங்களுக்கு. ஸோ கல்வி, ஜோதிடானம், படிப்பெல்லாம் மிக சிறப்பாக இருப்பாங்க. எதிர்பாலினத்தின் மீது ஒரு நாட்டம் இருக்கும் இவங்களுக்கு. அதிகாரம் செலுத்தினா இவங்களுக்கு பிடிக்காது அஸ்வினி நட்சத்திரம். அன்பால மட்டும்தான் இவங்க கட்டுப்படுவாங்க. திருமண விஷயத்துல இவங்க செலக்ட் பண்ற பார்ட்னரை கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஸோ இவங்க இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கேதுவுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால தையல், ஸோ இந்த மாதிரியான மிஷினரிஸு, அப்புறம் இந்த ஸ்டிச்சிங் ஒர்க்கு, அதுக்கப்புறம் பியூட்டி பார்லரு, ஸோ இந்த மாதிரியான கைத்தொழிலாக எடுத்து செய்யும் போது இவங்க நல்லா சிறப்பாக இருப்பாங்க. அடுத்து இதில் பார்க்கும்போது பரணி நட்சத்திரக்காரங்க மேஷ ராசியில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் வராங்க. ஸோ பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா துரியோதனன். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பார்க்கும்போது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சொத்து பிரச்சனை மேலோங்கி நிற்கும்.
இவங்கெல்லாம் வந்து உயரமான இடங்களுக்கு போகாம இருக்கிறது நல்லது. தொட்டி தண்ணீர் டேங்கு, மலை பிரதேசங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு போகாம இருக்கிறது நல்லது. அதே மாதிரி அடுப்பு எப்பவும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த பரணி நட்சத்திரக்கார வீட்டில். விருந்தாளிகளை கூப்பிட்டு வந்து விருந்து கொடுத்து அந்த விருந்தை கொடுத்து அடிமையாக்கி நாளைக்கு எதனா ஒரு பிரச்சனைனா பங்காளிங்க ஒன்று சேர்ற கூட்டமாக இருப்பாங்க பரணி நட்சத்திரம். ஏன்னா இதில் பிறந்தவர் துரியோதனன். நம்ம இந்த 27 நட்சத்திரங்களுடைய குணாதிசயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இவங்களுடைய வரலாறுகள் சிறப்பு மிக்கவர்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து இந்த குணாதிசயங்கள் உள்ளவங்க இந்த பரணி நட்சத்திரக்காரங்களா இந்த குணாதிசயங்கள் தான் இருக்கும் அப்படின்றத ஈஸியாக இதெல்லாம் நம்மளால மனப்பாடம் பண்ண முடியாது. ஸோ பரணி நட்சத்திரங்களுக்கு தொடையில அடிப்படும். அதனால இவங்க எல்லாம் வந்து தொடையில புண்ணு இதெல்லாம் ஆறவே ஆறாது. இவங்க உயரமான இடத்துக்கு போனாங்கன்னா தொடைப்பகுதி மட்டும் பாதிப்பு ஏற்படும். ஸோ எதனா ஒன்று பிரச்சனைனா எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. விருந்து கொடுத்து உறவினர்களை அடிமையாக்குறதுல இவங்க மாதிரி ஒரு ஆள் பரணி நட்சத்திரக்காரங்க. ஸோ இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ஒரு கண் பார்வை பாதிப்பு இருக்கும். காரணம் என்னன்னா சுக்கராச்சாரியர் பரணி பூராடு வாமன அவதாரத்துல கிருஷ்ண பரமாத்மா கர்ப்ப பிள்ளையால கண்ணை குத்திடுவாரு. அதனால இந்த சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்வை எப்பவும் அந்த வித்தியாசம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும். ஒன்று கண்ணாடி அணிஞ்சிருவாங்க, இல்லைன்னா 2 கண்ணு ஒரு கண் பார்வை பார்த்தீங்கன்னா பவர் அதிக வேரியேஷன் டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் வருது. கிருத்திகை நட்சத்திரம் ஒரு பாதம். கிருத்திகை நட்சத்திரம் திருமணத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு ஜாலியான ஒரு லைஃப் ஆகிடும். திருமணத்துக்கு பிறகு திருமண வாழ்க்கை கேள்விக்குறிதான். புத்திர பாக்கியம் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா உஷ்ணம், அடி வயிறு உஷ்ணம்ன்றதுனால. ஏன்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர் முருகப்பெருமான். ஸோ 6 பெண்கள் வளர்த்தாங்க இல்லையா, அதனால வந்து புத்திர பாக்கியம் அவ்வளோ சீக்கிரம் இது கொஞ்சம் அடிப்பயிர் பிரச்சனைனால அந்த பிரச்சனை. திருமணத்துக்கு பிறகு இவங்களுடைய குடும்ப நிலை வந்து கொஞ்சம் போராட்ட நிலையை கொடுக்குது கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ மேஷ லக்ன ராசிக்காரங்கள் இந்த மாதிரியான குணாதிசயங்கள் தான் இருப்பாங்க. முருகர் வழிபாடு தான், அறுவடை முருகர் வழிபாடு தான் இவங்களுக்கு சிறப்பை ராசி அதிபதி செவ்வாயின்றதுனால அது இவங்க வந்து இந்த யூகோவை விட்டுடணும். யூகோவை தான் இவங்க இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய். இந்த யூகோவை விட்டுட்டாங்கன்னா இவங்க எல்லா பிரச்சனைக்கும் இவங்களே தீர்வு கிடைச்சிரும். ஆனால் இவங்களால இந்த யூகோவை விடுறது இல்லை. குடும்ப உறுப்பினர்களோடு கூட இவங்க அதை விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கிறது இல்லை. ஸோ அதனால அந்த பிரச்சனையே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதிக்கம் தான் இருக்கணுன்ற ஒரு டாமினேஷன். அதை விட்டுட்டாங்கன்னா இவங்க குடும்பம் சுபிட்சியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ அறுபடை வீடுகளில் வழிபாடு செய்யறது சிறப்பை. நெருப்பு ராசி, இந்த ராசியில் மாந்தி இருக்கிறாரு அப்படின்னா அதாவது யாகங்கள்லாம் செஞ்சால் அது வந்து தோஷத்தை உணர்த்தும். ஸோ நெருப்பு ராசியில் மேஷ ராசியில் மாந்தி அமர்ந்திருக்கிறாரு அப்படின்னா யாகங்கள் மூலிமா இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. தீபம் மட்டும் போடலாம், தீப வழிபாடு சிறந்தது. ஆனால் யாகம் பண்ணுறேன், நவகிரக யாகம் பண்ணுறேன், அது அந்த மாந்தி உட்காந்துட்டாரு நெருப்பு ராசியில் அப்படின்னா யாகத்தின் மூலிமா அந்த பரிகாரம் சிறப்படையாது அப்படின்னு சொல்ல வருது, சொல்ல முடியும். அப்போ இவங்களுக்கு வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டா முருகர் வழிபாடு, அதுவும் அறுபடை முருகர் வழிபாடு சிறப்பு. மலை மேல் உள்ள வழிபாடு தலங்கள் சிறப்பை குறிக்கும். பொதுவான இதுலேயே ஆத்மகாரகன் ஜனனகால ஜாதகத்தில் ஆத்மகாரகன் யார் அதிகமாக வராங்களோ அந்த வழிபாடு சிறப்பை கொடுக்கும். இருந்தாலும் மேஷ ராசிக்காரர்கள் லக்னக்காரங்களுக்கு பொதுவாக மாந்தி உள்ள இருக்கிறாரு, நெருப்பு ராசியில் இருக்கிறாருன்னா யாகங்கள் பண்ணா சிறப்பு தோஷத்தை உணர்த்துவார். மாந்தி இருந்தால் மட்டும், இல்லைன்னா தீப வழிபாடு செய்தால் போதும், வழிபாடு பண்ணிக்கலாம். ஆமா.